எங்க காட்டு வீடு நீண்ட காலமாய் பூட்டியே இருந்தது. வீட்டுக்குள் உள்ள தேவையில்லாத பொருட்களை எடைக்கு போட்டுவிட்டு வீட்டை சுத்தம் செய்யலாம் என்று முனைந்தோம். அப்போது வீட்டிற்குள் ஒரு நாக பாம்பு இருந்தது. தீயணைப்பு படைக்கு போன் செய்து சொல்லியும் வண்டி வேறு பக்கம் போய் விட்டது. இப்போது வருவதற்கில்லை என்று சொல்லி விட்டார்கள். அக்கம் பக்கம் உள்ள நண்பர்களுக்கு போன் செய்து சொன்னேன். செந்தில், சேகர், பொன்னுசாமி வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வீட்டிற்குள் உள்ள பொருட்களை வெளியே எடுத்து வைத்து பாம்பை தேடினோம். கடைசியில் வீட்டு சுவரை ஒட்டி பாம்பு படுத்திருந்ததை கண்டோம். செந்திலும் பொன்னுசாமியும் தட்டுவது உசுப்புவது என பலவித முயற்சிகளை செய்து கொண்டு இருந்தனர். பாம்பும் இந்த மூலைக்கும் அந்த மூலைக்குமாக அல்லாடி கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு வழியாக அந்த பாம்பின் மீது செந்திலும் பொன்னுசாமி மாறி மாறி அடி போட்டு தலையில் இருந்து ரத்தம் சொட்டும்படி செய்து விட்டார்கள். வெளியில் தூக்கி வந்து போட்ட போது நடு பகுதியில் இருந்து வால் வளைந்து வளைந்து நெளிந்து கொண்டே இருந்தது. பிறகு அந்த பாம்பிற்கு கிராம வழக்கப்படி பால் ஊற்றி மஞ்சள் தூள் துணி ரூபாய் நாணயம் போட்டு ஓலை காய்ந்த செத்தை சருகுகள் போட்டு நெருப்பு வைத்து எரித்து விட்டோம். நெருப்புக்குள் துள்ளி துள்ளி குதித்து பிறகு அடங்கி விட்டது. இருப்பினும் நீண்ட நேரத்திற்கு அந்த பாம்பு இந்த முலைக்கும் அந்த மூலைக்குமாக அலைந்து கஷ்டப்பட்டது. பாதி இறந்த நிலையில் வாலை நெளித்து கொண்டிருந்தது. நெருப்புக்குள் துள்ளி குதித்தது எல்லாம் மனதிற்குள் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்தது. பாம்பை பார்த்தல் பயமாக இருக்கிறது. அதே சமயம் அடித்து கொல்லும் போது பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது. விட்டால் நமக்கு தீங்காகி விடுமோ என்ற பயம் ஒருபுறம். கொன்றால் ஒரு உயிரை கொன்று விட்டோமே என்ற வருத்தம் மறுபுறம்.